இன்னைக்கு சுவையான சுலபமான முட்டை சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்பவும் செய்கிற மட்டன் சிக்கன் சூப்புக்கு பதிலாக இந்த சுலபமான சூப்பை செஞ்சு பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றி லைட்டாக அடித்து கலந்துக்கங்க. நுர வர அளவுக்கு நீங்கள் அடிக்கக்கூடாது. அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் வெண்ணெயை விட்டுக்கங்க. வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். வெண்ணெய் உருகுனோடனே குட்டி குட்டியாக நறுக்கின 3 பல் பூண்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கங்க. எப்போவுமே சூப்பில் போடுற எல்லா பொருளையுமே குட்டி குட்டியாக நறுக்கி தான் சேர்க்கணும். பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கின 1 ஸ்பூன் இஞ்சி துண்டை சேர்த்துக்கங்க. இஞ்சியை மிக்சியில் ஒரு ஓட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து குட்டி குட்டியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட நறுக்கின தக்காளி 1 சேர்த்து வதக்குங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து செய்யறதுனாலே இந்த சூப்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட சிக்கன் வேக வச்ச தண்ணியோ இல்லைன்னா காய்கறி வேக வச்ச தண்ணியோ இருந்தால் கூட இந்த தண்ணிக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சூப்பு திக்காக்கிறதுக்காக 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. கரைச்ச கார்ன்ஃப்ளவரை கொதிக்கிற சூப்பில் ஊற்றுங்க. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால தான் சூப்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், இல்லைன்னா ரசம் மாதிரி தண்ணியாக இருக்கும். சூப்பு இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கலந்து கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அடுத்து இதில் அடித்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கங்க. ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. முட்டை எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்கும். இந்த சூப்பை 2 கிளறி தேவையான மிளகுத்தூள் சேர்த்து உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பில் ரொம்ப நேரம் சூப்பு இருக்கக்கூடாது. இறக்குன சூப்பில் குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். சூப் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சுலபமாக செய்யக்கூடிய முட்டை சூப் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்ச அளவு 4 பேருக்கு தாராளமாக போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சமையலோட பார்க்குறேன்.